ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 4 விதமாக பூ கட்டுறத பார்க்கலாம். ஈஸியான ஸ்டெப்பு தான் நாலுமே. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பாருங்கள். 2 பெருவிரலில் அந்த நூலை போட்டு கட்டிட்டு அதில் நடுவில் ஒரு நூலை வச்சு ஒரு நாட் போட்டுக்கணும். அதில் வந்து கீழே பார்க்க 2 பூ, அதுக்கப்புறம் மேலே மாற 2 பூ அந்த மாதிரி வச்சு அந்த நூலுக்கு இடையில விட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு நூல் நம்ம கையில் வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேலே அந்த 2 நூலுக்கு மேலாடி போட்டு அந்த நூலுக்கு நடுவில் விட்டு அதை ஒரு நாட் மாதிரி இழுத்து அதை டைட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரியே மறுபடியும் 2வதும் அதேமாரி கீழே பார்க்க 2 பூவும் மேலே சைடு பார்க்க 2 பூ அந்த மாதிரி வச்சு மறுபடியும் அதே மாதிரியே நூலை மேலாடி விட்டு அதை அந்த 2 நூலுக்கு நடுவில் வச்சு ஒரு நாட் மாதிரி போட்டு அந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கணும். இப்படியே அப்படி வரிசையாக கண்டினியூஸாக வரும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் தலையில் வச்சாலும் கூட அது வந்து கீழே மாற இழுத்துட்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. வச்சப்பலவே அப்படியே இருக்கும். எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். பாருங்கள், 2 நாட் போட்டு லாஸ்ட்டில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சைடுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல தலையில் வச்சா அழகாக இருக்கும். இது வந்து கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து கட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு வந்து ஒரு கயிறு திரிச்சாப்பில் அப்படியே திரிச்ச மாதிரி அழகாக இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஒரு அந்த பூவுக்கு இடையில ஒரு நாட் போட்டு கொண்டு வந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், தலையில் வைக்கும்போது அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பூ கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் பார்க்கலாமா? அது வந்து ஒரு சைடு வந்து 2 நூல் வர மாதிரியும் இன்னொரு சைடு வந்து ஒரு நூல் வர மாதிரி அந்த மாதிரி 2 நூலையும் இணைச்சி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு அந்த நாட்டுக்கு பக்கத்தில் நம்ம கையை வச்சுக்கணும். இடது கையை வச்சு பிடிச்சிட்டு ஒரு நூல் வந்திருக்கு இல்லையா, அது வந்து கீழே மர வர மாதிரி நம்ம கைக்கிட்ட வச்சு கீழே மர போட்டுக்கிடணும். அது வந்து நம்ம பூவை சுற்றி எடுக்கும்போது அந்த நூலை தான் போட்டு எடுத்து அந்த பூவுக்கு மேலே இது பண்ணி எடுப்போம், ரொட்டேட் பண்ணி எடுப்போம். பாருங்கள், என் கையில் இருக்கிறது வந்து 2 நூலும் கீழே விட்டுருக்கிறது வந்து ஒரு நூல் அந்த மாதிரி வர மாதிரி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து ஒரு 3 பூ வச்சு கட்டும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல நெருக்கமாக இருந்த மாதிரி இருக்கும். இதுவும் அழகாக தான் இருக்கும். ஆனால் 3 பூ வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் பூ கம்மியாக இருக்கிறதுனால 2 பூ வச்சு கட்டிகிட்ருக்கேன். 2 பூ வச்சு என்ன பாருங்கள், அந்த பூவுக்கு மேலாடி அந்த நூலை விட்டு கைக்கு கீழே வர மாதிரி அப்படி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கையில் இருக்கிற நூலை லைட்டாக நம்ம பூ கட்டவே திருப்பி எடுத்து அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த பூவை வச்சு அந்த நூலை வந்து எடுக்கணும். பாருங்கள், இப்படி பாருங்கள், 2 பூ வச்சு மேலே வச்சு அதை வந்து அந்த பூவுக்கு மேலே விட்டு அந்த நூலை கீழே இருக்கிற நூலை பாருங்கள், அந்த பூவுக்கு மேலாடி அந்த நூலை விட்டு அதை நம்ம கைக்கு கீழே வர மாதிரி எடுத்து நம்ம கையில் இருக்கிற நூலை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி கொண்டுகிட்டே வரணும். அப்படிங்கும்போது தான் அந்த பூ வந்து பந்து மாதிரி சுற்றி பூ எல்லா இடத்துலையுமே வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரே ஒரு சைடு மட்டும் அந்த பூ வந்து அப்படி வர மாதிரி கட்டும்போது அப்படி ஒரு சைடு மட்டும்தான் கட்டிகிட்டே வருவோம். இது வந்து இப்படி நம்ம கையில் இருக்கிற நூலை சுற்றி கட்டும்போது அது வந்து ஒரு பந்து மாதிரி உருண்டை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தேன். பாருங்கள், நீட்டாக இருக்கும். பாருங்கள், மேலே அந்த 2 பூவுக்கு மேலே நான் விட்டுட்டு கைக்கு கீழே அந்த நூலை அப்படியே விட்டுறணும். இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம வந்து ஒரு ஆரங்கட்டும்ல அந்த ஸ்டெப்பில் இது சொல்லியிருக்கேன் நான். ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் கட்டி பழகிட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து தலையில் வைக்கிறதுக்கு வந்து எல்லா விதமாக பூ கட்டுறதை விட இது வந்து பூ தலையில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் இந்த இது எனக்கு ரொம்ப இந்த மாடல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். 2 நாட் போட்டு லாஸ்ட்டில் முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள்,
நான் வந்து அந்த நடுவிரல் இருக்கு இல்லையா இடது கையில், அதை வந்து அந்த நூலை பிடிச்சிட்டு சுற்றி வந்து அந்த நூலுக்கு இடையில விட்டு அதை வந்து மேலே எடுத்திருக்கேன். அப்படி 2 நாட்டுமே போட்டு எடுத்துக்கணும். பார்க்கும்போது கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரு பந்து மாதிரி அப்படியே உருண்டை அழகாக வந்திருக்கா. இதுவும் அதே மாதிரி தான். கீழே எவ்வளோ நேரம் வச்சா கூட கீழே மாற தொங்கி அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அழகாக நம்ம வச்சாப்புல தலையில் அப்படியே இருக்கும். பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாடலில் தான் கட்டுவோம். ஆனால் கொஞ்சம் ஸ்டெப்பு கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், முதல்ல நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஒரு பூ மட்டும், நம்ம 2 சைடும் மேலே கீழே அந்த மாதிரி வைப்போம்ல, இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் மேலே மட்டும் வைப்போம். அதுக்கப்புறம் காம்பை மட்டும் வச்சு அதையும் ஜாயின் அதுக்கு முன்னாடி கட்டினதுக்குள்ளே காம்பு வச்சு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இதில் அந்த மாதிரி வர மாதிரி கட்டுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மேலே வச்சுருக்கோமா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வச்ச பூவையும் அந்த காம்பு அதையும் சேர்த்து அப்படி ஜாயின் பண்ணி கட்டிக்கிட்டே வரணும். இப்போ இது வந்து இப்போ வைக்கிற பூவு, அது கூட அதுக்கு முன்னாடி வச்ச காம்பு வச்சு அதுக்கு முன்னாடி உள்ள பூ அந்த மாதிரி வச்சு 2 சைடும் அப்படியே நாட் போட்டு கொண்டு வரும்போது இது வந்து ஒரு பின்னல் தலையில் அந்த மாதிரி பின்னல் மாடலில் வரும். இதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் ஈஸி தான், ரொம்பவே ஈஸி தான். இது 2 பூ வச்சு கட்டலாம். நான் பூ கம்மியாக இருக்கனால இதுவும் ஒவ்வொரு பூவாக வச்சு கட்டியிருக்கேன் ஒரு சைடு. இல்லைன்னா ஒரு சைடு வந்து 2 பூ வச்சு கட்டிட்டு வரும்போது இதை விட நெருக்கமாக தெரியும். இது வந்து கொஞ்சம் கலப்பாக இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு காம்பும் ஒரு சைடு முன்னாடி உள்ள இதழ் அந்த மாதிரி வர மாதிரி வச்சு வரிசையாக கட்டிகிட்டே வரணும், மாற்றி வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு காம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு இப்போ வச்ச காம்பும் அதுக்கு முன்னாடி உள்ள இதழ். அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து மேலே மர வச்சு அதுக்கு முன்னாடி உள்ள இதழ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து அதுக்குள்ளே காம்பு அதை இணைச்சி அந்த மாதிரி இணைச்சி கட்டிகிட்டே வரணும். இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பூ கட்டிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ் வந்து கட்டிகிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு பழகிரும். அதனால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. வேறு வேலை மாதிரி இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகிட்டே வரணும். பாருங்கள், நம்ம தலையில் போடுவோம்ல ஜடை பின்னல், அந்த மாதிரி ஒரு சைடு அப்படி ஜடை பின்னி கொண்டு வரோம்ல, அந்த மாதிரியே வரும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அப்படி கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கட்டலாம். டைமும் அது நம்ம நார்மலாக கட்டுற டைம் தான் ஆகும், ரொம்பலாம் டைம் ஆகாது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீட்டாக அப்படியே ஒரு ரோடு போட்டாப்பில் அப்படியே இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக எப்பவும் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பாருங்கள், மேலே பார்க்க 2 பூவும் கீழே பார்க்க 2 பூவும் அந்த மாதிரி வச்சு நான் கட்டியிருக்கேன். இது நார்மலாக நம்ம கட்டுவோம் இல்லையா, அதுதான். கட்ட தெரியாதவங்க பாருங்கள். இது எனக்கு வந்து பூ கட்டுறது வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். அதனால் பூ கட்டுறது வந்து எந்த டைம்லையுமே எனக்கு போர் அடிக்காது. அதனால் நான் எவ்வளோ பூ தந்தாலும் கட்டிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு பூ கட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். துணி அடிக்கிறது, ஆரி ஒர்க் எல்லாமே தெரியும். ஆனாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் கட்டுவேங்கிறதுனால எனக்கு பூ கட்டுறது நல்லா தெரியும், நல்லா பிடிச்ச வேலையும் கூட.
பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகிட்டே வாங்க. ஒரு வேறு வேலைலாம் செய்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது வந்து ஒரு 2 நாள்லேயே நம்ம முடிஞ்சால் 2 நாள்லேயே நம்ம பழகணும்னு நினச்சோம்னா 2 நாளில் பழகி முடிச்சிடலாம். பாருங்கள், நாமே பூ கட்டி நம்ம தலையில் வைக்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாய்.